இது வெண்ணமலை கோயிலுக்கு சொந்தம்னு ஒரு வெண்ணப்பைய வழக்க போட்டு பூர்வகுடி மக்களை விரட்டுறான். கேட்க நாதி இல்ல. சரிடா, கோயில் யாரா கட்டினதுன்னு கேட்டா கோயில் முருகனுக்காக கட்ட. முருகனே கட்டினாரா? வெண்ணமலையில் கூடிய பாலசுப்ரமணிய சாமியே கோயிலை கட்டிட்டாரா? வெண்ணமலை கோயில அந்த வெண்ணமலை கோயிலை கட்டினது யாருமாடா? என்னுடைய கருவறையில போர்வரி மக்கள் கட்டிய கோயில் அது. அப்ப கோயில் யாருக்கு சொந்தம்? கோயிலை கட்டியவன் தமிழன். கோயிலுக்கு இடத்தை கொடுத்தவன் யாரு? அவனும் தமிழன். கோயிலுக்கு இடத்தை நாங்க கொடுத்தா அந்த இடத்துல நாங்க குடியிருந்தா இது அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம். அறநிலையத்துறை என்பது என்ன? அமெரிக்காவோட அறநிலையத்துறையா? சீனாவுடைய அறநிலையத்துறையா? பாகிஸ்தானுடைய அறநிலையத்துறையா? தமிழ்நாடு அறநிலையத்துறை தானே. அந்த அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட இடத்தை வச்சு நீ என்ன செய்ய போற? கரும்பு விதைக்க போறியா? எள்ளு அறுக்க போறியா? நெல் போட போறியா? என்ன பண்ண போற? 1000 ஏக்கருக்கு பாலசுப்ரமணிய சாமிக்கு இருக்கு. அவர் என்ன பண்ண போறாரு? 1000 ஏக்கர்ல வள்ளியின் தெய்வானையும் கூட்டிட்டு சுற்றுலா போறாரா? டேய், உள்ள இருக்கிற முருகன் உனக்கு சிலடா, எனக்கு எங்கள் முப்பாட்டன் முருகன்றா. எங்களுக்கு 1000 ஏக்கர் பண்ணையாரா முருகன்? முருகன் மக்களுக்கானவன், மக்களுக்காக போராடிய தலைவன். அவன் நிலத்துல போய் மக்கள் குடியேறதுக்கு யாரா வழக்கு போடுறது? திருத்தொண்டர் சபை ராதாகிருஷ்ணன் ஒரு பையன். அவன் வேலையே தாங்க. அவன் வேலை என்ன? எங்கேயாவது போறது. 4 பேர் சந்தோஷமா ஒரு குடியிருப்பு இருந்தா பிடிக்காது அவனுக்கு. ஒரு வழக்க போட்டு அவர் கோயில் நிலத்தெல்லாம் மீட்டு கொண்டு, சரி கோயில் நிலத்தை மீட்டாச்சுங்க, யார்கிட்ட கொடுக்க போற? கோயில் நிலத்தை மீட்டுட்ட, யார்கிட்ட கொடுக்க போற? சாமிட்டியா? சாமி டாக்குமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணும்? சரியா இருக்குப்பா, 17 ஏக்கர் 7 சென்ட் சரியா இருக்கு. வெண்ணமலை தாந்தோன்றி மலையில 32 ஏக்கர் எங்க அப்பா சிவன் பேர்ல, எங்க அம்மா பார்வதி பேர்ல பட்டா போட்டு எழுதி கொடுத்தது. சிவனும் பார்வதியும் பட்டா போட்டு எழுதி கொடுத்தது. அது சரியா இருக்கு. அப்புறம் கரூர் பசுமதீஸ்வரர் கோயில், அதுல ஒரு 22 ஏக்கர் தென்னந்தோப்பு, அதுல தேங்காய் வெட்டி அங்க அந்த குரூப் கருப்பசாமி கவுண்டர் கொடுத்தது. அப்புறம் என்னப்பா? அப்புறம் இங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப், அதுல சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வாடகை விட்டு முருகன் சொல்ல போறாரா? இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார கூட்டம் உலகத்துல எங்கேயுமா இருக்குமாங்க? 1948 ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டுச்சு. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, இந்த கல்குவாரி சிக்கலை பத்தி முழுசா ஆராய்ச்சி உள்ள போனா, கல்குவாரிகளை முறையாக நடத்த, சரியாக நடத்த கல்குவாரி முதலாளிகள் தயாரா இருந்தாலும் லீகலா இந்த கல்குவாரியை நடத்துறாங்க தயாருங்கன்னு ஒரு கல்குவாரி முதலாளி சொல்றான்னு வச்சுக்கோங்க. நீ இல்லீகல் நடத்து, இல்லீகல் நடத்தி எனக்கு ஏக்கருக்கு 5 லட்சம் கொடு. கேட்கறது யாரு? தமிழ்நாட்டினுடைய கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதி அவருடைய பிஏ செய்யுது. நான் ஆதாரத்தோட சொல்றேன். அவர் பிஏ செய்யுது, ரகுபதி அமைச்சருடைய பிஏ செய்யுது.